வெல்கம் டு அனிமே எலிவேஷன். சரி வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் கனாட் கைண்ட் டு பி ஒட்டாக்கு அப்படின்ற ஒரு அனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை முறையோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் காப்பி ரைட் தான் வந்துட்டே இருக்குது. சரி போடா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எபிசோட் 5 வரையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஒரு நைட் டைமில் தான் காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஜெயகல் கிளானு அவங்களுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுறதுக்கு அந்த சப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துன்னுக்குறாங்க பாடி கார்டோட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அம்பு அந்த கேரட்லேயே வந்து குத்துது. உடனே அவனுக்கு சரி சாக்கா என்னடான்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஊரு பாட்ட பேண்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு வந்துக்கிறாங்க. உடனே அவன் ஆம்புஷ்னு கத்துறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேகல் கிளான்லேருந்து ஒரு வாரிஸ் வந்து பேனிக் ஆகாத, இவனுங்கெல்லாம் ஒரு சின்ன புள்ள பூச்சுங்க, இந்த ஜேகல் கிளான் உங்களை பார்த்துக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க எல்லாரும் கட்டி போட்டு வச்சுக்கிறானுங்க. உடனே அவன் கேட்குறான் அவன் உடனே சொல்கிறான் அந்த கார்டு, இவங்க ரெசசெக்டானே எனக்கு தெரியல. இது வேற இல்லாமல் இவங்களால சுத்தமாக இவங்களுடைய இன்னர்க்கு யூஸ் பண்ணவே முடியல. இவங்க யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் ஒரு கண்மூடித்தனமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வெறும் ஒரு மவுண்டன் பேண்டிஸாக தான் இருக்கணும். ஆனாலும் இது ஏதோ விசித்திரமாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் சொல்ல ஏதோ ஆர்டர் கொடுத்து போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அட்டாக் பண்ண வந்துக்கிறாங்க. அது வேற இல்லாமல் இந்த பாத் இது ஒன்றையும் ஆர்டினரி பாத் கிடையாது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. அதனால இவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரிஞ்சுது? கண்டிப்பாக இதை யாரோ ஒருத்தர் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிறானுங்க. டேய் ஒழுங்காக சொல்லுங்க, உங்ககிட்ட இதை யார் சொன்னது? அந்த பர்சன் யாருன்னு சொல்லிடு, இல்லை நீங்கள் எல்லாரும் காலி அப்படி சொல்லி பார்த்தா அவன் செம டென்ஷனாக அவன் ஷார்ட் எடுக்கிறான். உடனே இதை கேட்டோடனே அவன் பயந்து போய் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட விட்டுருங்க, அது யாரு நான் வந்து சொல்லிடுறேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தாங்க, அதனால தான் நான் வந்து இது மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். அப்படியா? அப்படின்னா சொல்லு, யார் உங்களை காசு கொடுத்து இதுமாரி ஹையர் பண்ணது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறான். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து கட் பண்ணி ஒரு மார்னிங் டைமில் ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ட்ரைனிங்கை கீப் அப் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த கடையிலேருந்து வாங்கினா அந்த குட்டி சைத்தை வச்சுக்கின்னு ஹீரோ நினைக்கிறான், நான் வந்து இங்கே வந்து 3 வாரம் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மெடிசன் செக்டில் அந்த சீக்ரெட் ஆர்ட்ஸ் இந்த சைன் சேத் டெக்னிக் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஜேகல் கிளான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வாட்ச் மட்டும் தான் பண்ணுறாங்களா கண்டி ஒரு மூவுமே மேக் பண்ணலை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவங்க எதுக்கோசம் வெயிட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலையே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு மார்க்கெட் ப்ளேஸ் தான் வந்து போயினுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து அந்த ஒருத்தர் தான் கூப்பிட்றாரு, ஏ தம்பி இங்கே வாப்பா, உன் மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது ரொம்ப சோகமாக இருக்கிற அப்படி சொல்லி, இந்தா இந்த எவன் அண்ட் இந்த எர்த் இதில் இருக்கிற ஸ்பிரிட்டை வச்சு உன்னுடைய ஃபார்ச்சூனை நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து 2 காயின் தான் அவன் சொல்கிறான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் டேன் கூட இருந்தவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கிட்ட வந்து இதுமாரி சொல்லுங்கிறான். உடனே ஹீரோ பார்க்குறான், யாரா இவன் வந்து இதுமாரி உட்காந்து சொல்லுங்கிறானே, எனக்கு தெரிஞ்சு இவனுங்கெல்லாம் இங்கேருந்து பார்க்குறானுங்க, எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ஆளாக தான் இருப்பான் போல. ஏன்னா இதுக்கு மாதிரி இவனை நான் பார்த்ததே கிடையாது, இவனுங்களாம் அவ்வளோ சக்சஸ் பண்ணவே இல்லையே, ஏதோ எனக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி எதுக்கும் இது வந்து பேடாக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காரான். என்னுடைய ஃபார்ச்சூனை சொல்லுங்க அப்படி சொல்லி. உடனே அவனும் சரிப்பா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதை போட்டு உழுகுறான். காமி கீமின்ட்டு ஏதோ ஒரு மந்திரம்லாம் சொல்லிங்கிறான் பாட்டுன்னு. இந்த பீச் பிளாசமும் சரி, இந்த ஃப்ளவர் பிளாசமும் சரி, அது எப்பவுமே பிரான்ச்சஸாக மாறிட்டே இருக்கும். அது இப்போ முன்னாடி வரப்போகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு கார்டு எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அவன் ஆட்டின்ட்டு அந்த டப்பாலேருந்து ஒரு குச்சியை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறான். இதுதான் அவன் பாய்ச்சன் வாங்கி பாரு அப்படி சொல்லி. ஹீரோவும் சரி அப்படி சொல்லி வாங்கி பார்க்குறான். அவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய ஃபியூச்சரில் இந்த ஜேகல் கிளான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளேஸ் அண்டு ஹீட் ஃப்ரண்ட் ஃபார்மேஷன் அதை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ பண்ண போகிறாங்க. இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வைப்பான்னு கேட்குறான். உடனே ஹீரோ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஹீரோவை கவனிக்கிறாங்க சொல்லிட்டு சரிதான், ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு சரியான இடம் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ கூட்டின்னு போயின்னுக்கிறான். அடாச்ச கொஞ்ச காலமாகவே இந்த இடத்துல ரொம்பவும் குளிர் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனால் சுவிட்ச் இது இப்படி இருக்காது, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் 2 நீல் எடுத்து விட்டு தான் ஹீரோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது ஹீரோவை தாண்டி போய் ஹீரோவை ஃபாலோ பண்ண வந்து அந்த 2 பேர் மேலே பட்டு அப்படியே அவங்க கீழே உயிரானுங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெறும் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் மட்டும் கிடையாது போலையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். அப்படின்னா அந்த அன்ஃப்ளர்ட்டிங் ரைட்டிஸ்னஸ் அந்த டேன் தான் உங்களை இங்கே அனுப்புனாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான்.
ஆமாப்பா, ஆமா. நீ சொன்னது கரெக்ட்டு தான். இந்த சதர்ன் வில்லேஜ் நீ வந்து இங்க மாட்டிக்கிறனால தான்ப்பா நான் இங்க வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமா இத வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் வில்லேஜ்ன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறான். இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு உதவுறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லையே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறான். உடனே அதுக்கு அவனும், ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்குது. நான் வந்து அவன்கிட்ட சொன்னேன். நம்ப வந்து ஹெல்ப் கேட்கும்போது அவன் எதுவுமே செய்யல. அவன் வந்து கம்முனு போயிட்டான். நம்ப ஏன் இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் சொல்லி. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு உன்ன புடிச்சுக்குது போல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். நம்ம வந்து சீக்கிரமா இத விட்டு கிளம்பி ஆகணும். இல்லன்னா, நமக்கு இந்த இடம் சாதகமா அமையுதோ இல்லையோ, இந்த ஜெய்கல் கிளானுக்கு இது சாதகமா அமைஞ்சிரும். அப்பன்னா இதுவரைக்கும் அவங்க எனக்கு என் மேல ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமே! அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேட்கறான். அதுக்கு வந்து அவன் தான் சொல்றான். தட்ஸ் ரைட். நீ வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்ட. அவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாமே ஒரு அன்ஜஸ்ட் ஃபேக்ஷன் அப்டின்னு பழி போடுறதுக்கு தான். இந்த பாய்சன் கிரிப்பிள் இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஜஸ்ட் ஃபேக்ஷன்ல ஒரு ஆளு அப்டி சொல்றதுக்கு மட்டும் தான் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். இந்த அன்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் இவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொலை, கொள்ளை அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கடத்தலு, இதுமாரி நேர்மையா இல்லாம செய்ற வேலைகள். அதாவது அன்ஆர்த்தடாக்ஸ் ஃபேக்ஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஜஸ்ட் ஃபேக்ஷன் அப்டி சொல்றாங்க. அப்பிட்னா, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுனால இது மூலமா எக்கச்சக்கமான ரூமர்ஸ் பரவுமே! அவங்க வந்து சொல்ற மாரி இந்த லெசர் செட் தான் என் பின்னாடி இருக்கிறாங்க அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து உண்மையாயிடுமே! அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான் ஹீரோ. உடனே அதுக்கு என்ன செய்றது? அவங்க சொல்றதுபடி தான் நான் கேட்க முடியும். அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான். இது வேற இல்லாம லார்டு சொன்னபடி தான் நான் எல்லாமே செய்றேன். இந்த ஜேகல் கிளான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூவ மேக் பண்ண போறாங்க. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள காப்பாத்துறது மட்டும் தான் இப்போ எங்களுக்கு இருக்கிற அதிகமான ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு எக்கச்சக்கமான ஒரு பிளான் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஜேகல் கிளான பிஸியா வச்சுக்கிறதுக்கோசம், அவங்கள திசை திருப்பத்துக்கோசம் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க சீக்கிரமா போய் இப்போ அந்த இடத்துல வந்து அதனால திசை திருப்பி வேற வழியா அவங்க போயிடுவாங்க அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி ஒரு ஆளு வேற இடத்துக்கு கை காட்டுவோம். இவங்க போய் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யாருமே இல்ல. "சீக்கிரம் வா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். இல்லன்னா அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க. அங்க எதுவுமே இல்ல" அப்படி சொல்லிட்டு. அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோ கிட்ட சொல்லினுக்கிறான். "நீ சீக்கிரமா இங்க வரலன்னா, இந்த சதர்ன் வில்லேஜ் இது ஃபுல்லாத்தையும் மேசக்கர் பண்ணிட்டு, இது எல்லாமே லெசசருக்கு தான் காரணம்" அப்படி சொல்லி அவங்க பழி போட்டுருவாங்க அப்படி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு சரியான ஷாக்கு. என்ன இந்த ஜேகல் கிளான் இவங்க வந்து எல்லாரும் வெயிட் பண்றதுக்கு காரணம் இந்த மொத்த என்டையர் வில்லேஜுமே அவங்க அட்டாக் பண்ணி மொத்தமே இது பண்றதுக்கு தானே. ஆனா ஏன் அடி வந்து பத்தி நான் கேட்குறான். ஆபியஸா இது எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்எக்ட் மேல பை போறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான். இந்த ரூமர்ஸ் படி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேகல் கிளான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பிடிக்கிறதுக்கோசம் தான் இந்த இடத்துல வந்து டென்ட் போட்டு அமைச்சிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டூல் எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இங்க வராங்க. உன்னை உன்ன ஜேகல் கான் எப்படி பிடிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்க்கறதுக்கு. இது மூலமா என்ன தெரியுது? நீ வந்து 3 வாரமா இந்த வில்லேஜ்ல இருக்க. ஆனா உன்ன எதுவுமே பண்ணாததுனால, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த லெசர் செக்ட் தான் வந்து உன்ன பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்தையும் கொன்னுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மேல பழி போடுறாங்க அப்படி சொல்றான். இத கேட்டோனே ஹீரோக்கு சரியான ஷாக் ஆகுது. அடடே! இது வந்து அது மாரி நடக்குதே அப்படி சொல்லிட்டு. அதாவது வேங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி அவன் கொன்னுட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் பழி போட்டானோ, அதே மாரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வில்லேஜ கொன்னுட்டு ஹீரோ தான் வந்து கொன்னுட்டான். இந்த லெசர் செட் கூட சேர்ந்து அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. அதாவது எப்டின்னா, ஹீரோ வந்து இந்த 3 வாரமா இந்த வில்லேஜ்ல இருக்கிறனால எதுவுமே பண்ணாம, அதனால இந்த வேர்ல்டு ஃபுல்லா அவங்க எப்டி பரப்பி விடுவாங்கன்னா, ஹீரோவையும் இந்த வில்லேஜ கொன்னுட்டதுக்கப்புறம், இந்த 3 வாரமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் மக்கள வந்து அவங்க தான் ஹாஸ்டேஜா எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பும்போது, அந்த கில்லரையும் கூப்பிட்டுட்டு இந்த மொத்த வில்லேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாசக்கர் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் லெசர் செக்ட் அது மட்டும் இல்லாம அந்த கில்லர் தான் அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல பழி போடுறதுக்கு தான் இந்த மாரியான அவங்க விஷயத்த பண்றாங்க. அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட சொல்றான். உடனே ஹீரோ கேட்குறான். ஆனா ஆனா இந்த ஜேகல் கிளான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ரைட் டிசிஷனான ஒரு கிளான் தானே. ஆனா ஏன் இது மாரிலாம் பண்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்டி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறான். என்ன மாரி ஒரு ஆள கொல்றதுக்கு எதுக்கு இந்த மொத்த வேர்ல்டையும் இந்த மொத்த வில்லேஜும் அவங்க இது மாரி மாசக்கர் பண்ணணும் அப்டி கேட்குறான். உடனே அதுக்கு அவன், "ஹே ஹே ஹேய்! நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? இன்னமும் இந்த வேர்ல்டு எப்டி ரன் ஆயிட்டு இருக்குன்னு நீ ரியலைஸ் பண்ணவே இல்லையா என்ன? இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே அவங்களுக்கு என்ன தேவையோ, அது மட்டும் இல்லாம அவங்களுக்காக இந்த வேர்ல்டு ஃபுல்லாவும் அதாவது இந்த காங்கோ, இது எப்பவோ இந்த ரைட் டீச்சர்ஸ் பாஸ்ட்லேருந்து விலகி போயிடுச்சு. இப்போ இதில இருக்கிறவங்க எல்லாருமே
அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. அவங்க அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி உன் உயிர் ஒன்றுமே இல்லைனா அவங்கெல்லாம் அதை அசால்ட்டாக கொண்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், சீக்கிரமாக நம்ம இங்கே விட்டு கிளம்பணும், இல்லைனா நம்ம எல்லாரும் காலி. உனக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரேன் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இந்த கரண்ட் காங்கோவோட ஸ்டேட் அப்படி என்னன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லுகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் காட்டுறாங்க. அதாவது அவன் லெட்டர் படிச்சுன்னுக்குறான். அந்த பெங்கரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு லெட்டர் போட்டு எழுதி அனுப்பிச்சுக்கிறான். ஜேகல் கான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராகிட்டுருக்கு எனக்கு தெரியுது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேகல் யான் மறைவுக்கு வந்து ஜேகல் யான் செத்ததுக்கு வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வருந்துறாங்க. ஆனாலும் நீங்கள் வந்து ஒரு மாசமா எந்த செய்தியும் வராததுனால இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவுமே ஒரு மாதிரி காண்டாகிறாங்க. இந்த முரிமலைன்ஸில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஜேகல் கிளான் இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து நார்மலான ஒன்று தான். ஏன்னா இவங்க வந்து ஜேகல் கிளானுடைய பேரை வந்து கெடுக்க முடியாது, ரெப்புடேஷன். அது வந்து கெடுக்காமல் இருக்குன்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. என்னுடைய ஆர்டர் அதை நீங்கள் கைப்பற்றுங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பாய்சன் கிரிப்ட்லையாவது கொண்டே ஆகணும். அதுக்கோசம் நீங்கள் எந்த எண்ணெய் கொண்டா போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அவன் சொல்லுங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தன் உள்ளே வரான். உள்ளே வந்து இந்த லெசஸ் செக்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக பண்ணாமல் வேற ஒருத்தன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சி யாருன்னு பார்க்கறதுக்கு போனோம். ஆனால் அவங்க அங்கே தப்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட அவ்வளோவா ஸ்ட்ரென்த் இருக்காது போல் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரி கண்டாயிட்டு அந்த டேன் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறாளா, அவளை அப்படி சும்மா விடவே மாட்டேன் நான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சரி கண்டாய் சொல்லுங்கிறான். உடனே கேட்குறான், அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லி. என்னுடைய கோல் இப்போது அவனை சாவடிக்கிறது மட்டும்தான். இந்த ஜேகல் கிளானுடைய இந்த ப்ரைடு இது எல்லாத்தையும் இப்போ நான் காப்பாற்றணுன்னா எனக்கு இப்போ வேறு வழியே கிடையாது. சரி, எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்க, நாம் இப்போ கிளம்ப போகிறோம். இந்த மொத்த சதர்ன் வில்லேஜுக்கும் நம்ம இப்போது அனிகுலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் டெரராக சொல்கிறான். அண்ட் அந்த பாய்சன் கிரிப்பில் அவனையும் கண்டிப்பாக நம்ம கொன்னே ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கேயே க்ளோஸ் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே இந்த காங்கோவில் வீரம், ஜஸ்டிஸ் இதெல்லாம் ஒரு காலத்தில் எக்கச்சக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ அது சுத்தமாக இல்லை. இந்த காங்கோவில் இந்த நீதிக்கு ஒன்றா உசுரை கூட கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அவங்க அநீதியை எதிர்த்து போராடினாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முரிமலைன்ஸ் உருவானதுக்கப்புறம் அதுக்கு அவன் லீடர் ஆனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஆமாம், அவன் தான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற முரிமலைன்ஸோட லீடர். இவன் இந்த முரிம் உலகத்தை ஒன்றா சேர்க்கறதுக்காக எல்லா விஷயங்களையும் பண்ணான். அதில் இந்த முரிமலைன்ஸில் இருக்கிற இந்த எக்கச்சக்கமான குரூப்ஸ் இவங்கெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சுருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவங்க எக்கச்சக்கமான லட்சியங்களை வச்சுருந்தாங்க. அந்த ஒரு குரூப்பும் அந்த ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற லட்சியத்தையும் அவன் ஒத்துக்காமல் அவனுக்கு ஏற்ற மாரி அவன் முடிவு பண்ணான். ஒவ்வொரு லட்சியத்தையும் அவனுக்கு ஏற்ற மாரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி பேசி அவன் வந்து மாற்றினான். ஆனால் இது எல்லார் கண்ணுக்கும் நன்மையாக இருந்தது. எல்லாரும் வந்து நன்மது, இது வந்து உண்மைதான், இவர் சொல்கிறது நம்ம இதுதான் இருக்குது அப்படி சொல்லி எல்லாரும் ஒத்துக்கினாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிற கெயின் அது மட்டும் இல்லாமல் லாஸுக்கு தான் தீர்மானிக்கிற ஒன்றா இருந்தது. உங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் வருது, யார் உங்கள் எதிரி, யார் உங்கள் கூட்டாளி அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த லாஜிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஐடியாலஜியை முன் வச்சான். அந்த ஜினின் ஒரு பெரிய லாபத்துக்காக நம்மளுடைய ஜஸ்டிஸை அதை ஈஸியாக தாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் வந்து இந்த முரிமலைன்ஸை மொத்த காங்கோவையும் மாற்றினான். இதனால் ஒரு காலத்தில் நேர்மையாக இருந்த எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களும் எல்லா வாரியர்ஸும் கரப்டட் ஆனாங்க. அவனுடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் அவங்கள மாற்றிட்டாங்க. உனக்கு தெரியுமா, நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த பழைய உலகம் இப்போ கிடையாது. நீ கேட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதைகளாகவே மாறிடுச்சு. அதேமாரி தான் இந்த ஜால் வம்சமும் இப்போ அதுவும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்கு லாபம் வருதுன்னா அவங்க என்ன வேணால் பண்ண தயாராக இருப்பாங்க இந்த காங்கோவில். இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஒன்று ஹீரோ கேட்குறான், இந்த முரிமலைன்ஸோட லீடர் அவன் ஏன் இதுமாரிலாம் பண்ணுறான் அப்படி கேட்குறான். அது எப்படிப்பா எனக்கு தெரியும்,
அவன் அப்படி பண்ணுறதுனால அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நீ யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அவங்க கூட இதுமாரி தான் இருந்திருப்பாங்க போல. அவங்க லாபத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்கிறான். உடனே இதை கேட்ட நீர் நினைக்கிறான், அடச்சா நான் இது வரைக்கும் அந்த பெங்கரி சோயாங் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம். அவன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைஸ் அண்ட் ஃபேக்ஷனு கரப்ட் ஆகி என்ன இதுமாரி பண்ணாங்க, இந்த மெடிசன்ஸ் கிட்ட பண்ணாங்கன்னு நினச்சா இந்த மொத்த வேர்ல்டுமே இதுமாரி கரப்ட் ஆகிருக்கா. இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டை போட வேண்டியது இவங்க ஒருத்தனுக்கு எதிராக கிடையாது, இந்த மொத்த வேர்ல்டுக்கு எதிராகவும் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சினுக்கிறான் அவன் மனசுக்குள்ளேயே. சரி இப்போ உனக்கு நிலமை புரிஞ்சுதுனாவா இங்கேருந்து கிளம்பு சீக்கிரமா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த நாஞ்சி கிராமத்தில் இனிமேல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா இந்த மொத்த நாஞ்சி கிராமத்தையும் அவங்க அழிக்க போகிறாங்க. என்ன பண்ணுறது, எப்பவுமே இதை மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக இந்த நார்மலான எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த அப்பாவி மக்கள் மட்டும் தான் சாவாங்க அப்படி சொல்கிறான். சரிவா கிளம்பு கிளம்பு சொல்கிறான். ஹீரோ உடனே நான் வரமாட்டேன் அப்படி சொல்கிறான். உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடா கேட்குற, என்னடா சொல்கிறா வாடா அப்படி கேட்குறான். இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற நார்மல் மக்கள் எல்லாருமே ஆபத்தில் இருக்காங்க. இங்கேருந்து நான் தப்பிச்சு போக எனக்கு விருப்பமே இல்லை. அதுவும் நான் இங்கே இருக்கிறனால தான் அவங்க இந்த நான்ஜி கிராமத்தையும் அட்டாக் பண்ணுறாங்க. இந்த நிலைமைக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படி சொல்கிறான். உடனே அவன் டேய் நீ என்னடா சொல்கிற, இங்கேருந்து அவங்கள எதிர்த்து சண்டை போடுவியா அப்படி கேட்குறான். ஆமாம் நான் இங்கேருந்து அவங்கள எதிர்த்து சண்டை போடுவேன் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், அப்புறம் டேய் உனக்கு என்ன திடீர்னு பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன, உன்னால் எப்படி இந்த மொத்த ஜேகல்கனையும் சமாளிக்க முடியும், அவங்களுடைய படை ரொம்பவும் பெரிய ஒரு படடா, அவங்களுடைய ஆர்மியெல்லாம் ரொம்ப அதிகம்டா அப்படி சொல்கிறான். நான் ஒன்றே ஜெயிப்பேன்னு சொல்லலை, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன். நான் எப்பவுமே ஜெயிப்பேன் அப்படிங்கிறதுக்கோசம் சண்டையும் போட்டதில்லை. நான் சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் தான் சண்டை போட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணணும்னு யோசிக்காமல் இந்த ஒரு மாதமாக இந்த ஜெகா கிளான்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு அதுக்கான காரணம் கிடச்சிடுச்சு. நான் இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் இத்தனை நாளாக வாழலை. இதை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். நான் என்னுடைய ரிவெஞ்சுக்கோசம் தான் வாழணும் அப்படி சொல்லி. அண்டு அந்த மெய்டன் ஆஃப் அன்ஃபில்டரிங் ரைட்டியஸ்னஸ் அந்த டேன் கிட்ட சொல்லிடுங்க என்னுடைய நன்றியை அப்படி சொல்கிறான். உங்களுக்கும் என்னுடைய நன்றி அப்படி சொல்கிறான். டேய் நீ என்னடா சொல்கிற, நான் உனக்கோசம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன், நீ என்ன இதுமாதிரி பண்ணுகிற அப்படி சொல்கிறான். ஹீரோ ஒன்றே என்னை மன்னிச்சிருங்க ஆனால் என்னால் வர முடியாது அப்படி சொல்கிறான். இப்போ தான் புரியுது அவளுக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி. நான் என்ன பண்ண முடியும், சரி சரி உனக்கு இங்கே தான் விருப்பம்னா நீ இங்கே இரு, ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ சாகக்கூடாது, நீ சாக மாட்டேன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவன் போகும்போது நினச்சினே போகிறான். இப்போ தான் புரியுது இந்த யங் மேன் நீ ஏன் வந்து இவனை இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த தொட்டு அவன் கிளம்புறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா மொத்த ஜகால் ஃபேமிலியும் அவங்க கொடியோட எடுத்துக்கின்னு இங்கே வரானுங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தன் நான் போயிட்டு வரைக்கும் இங்கே பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட முட்டுறான். பார்த்தீங்கன்னா மொத்தமே இந்த ஜகால் கிளானுடைய ஆர்மி தான். பார்த்தீங்கன்னா அவன் கொடூரமாக சிரிக்கிறான். இவன் தான் இந்த ஜகால் கிளானுடைய வெசல் ஜங் யூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னுக்குறான். யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை கொல்லணும் வந்து அவனுங்க எல்லாருமே. எப்படி போகுது அப்படின்னு உடனே இதுக்காக சொல்கிறான். ஆமாம் எல்லாமே நல்லா போகுது. இந்த ப்ளூ ஃப்ளாக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் கேட்லேயும் சரி எல்லா கேட்லேயும் இதை வந்து ஏற்றியாச்சு. அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், இந்த மொத்த நாஞ்சி கிராமத்தையும் நம்ம சீல் வச்சாச்சு, இனிமேல் உள்ளவும் சரி வெளியும் சரி ஒருத்தர் வர முடியாது அப்படி சொல்கிறான். உடனே இதுக்கான ஓஹோ சூப்பரான விஷயம் செஞ்சேன், இப்போ பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி. சரி இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த வார் தொடங்கட்டும் அப்படி சொல்கிறான். அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அப்படியே முழக்கத்தை முழங்குறானுங்க. உடனே இந்த சத்தத்தை கேட்டோடனே அவன் சிக்னல் வந்துடுச்சா அப்படின்றான். உடனே அவனுக்கு ஒன்றே புரியல, என்ன சார் சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அடிக்கட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெட்டு அவள் தான். அவன் அந்த இடத்துல துண்டா கீழே போயிடறான். இதை பார்த்த எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அவன் கொடூரமாக சிரிச்சிக்கினே சொல்கிறான், ஹஹஹஹா. அங்கே இருக்கிறவங்கலாம் பார்க்குறாங்க, அடடே இவங்க வந்து பேண்டிட்ஸ் ஓடுங்க அப்படி சொல்லி ஓடுறானுங்க. அவன் கொடூரமாக சிரிச்சின்னு சொல்கிறான், என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி லூசர்ஸ் பேண்டிட்ஸ் நினச்சிங்களா, நாங்கள்லாம் இந்த ஜகா கிளானுடைய ஆர்மிடா அப்படி சொல்கிறான். உடனே அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், இங்கே இருக்கிற யாரையுமே உயிரோடு விடாதீங்க, சிக்னல் வந்துடுச்சு எல்லாரையும் கொல்லுங்க அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் எல்லாரையும் சராக் புராக்குன்னு வெட்டுறானுங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே கதல் சத்தமாக இருக்குது. எல்லாரும் ஓடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கொண்டுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஓடிடுங்க இங்கே இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுறாங்க. பேக் கேட்டுக்கு போங்க, அந்த இடத்துல வந்து போனால் நம்ம தப்பிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேக் கேட்டு கொண்டுங்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கேயும் எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கிறதுனால இவங்க நடுவில் வந்து அப்படியே மாட்டினாங்க. உடனே அவன் தான் சொல்கிறான் அந்த வெசலு, நீ என்ன நினைக்கிறீங்க, இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் ஏற்கனவே சுற்றி வலிக்கப்பட்டாச்சு,
இனிமேல் உங்களால் யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அதுலேருந்து ஒருத்தன் கேட்குறான், டேய் எதுக்குடா நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க? நீங்கள் இதுமாரி மர்டர் பண்ணுறதெல்லாம் நியாயமே கிடையாது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம் அப்படி சொல்கிறான். உடனே அவன், நீ என்ன சொல்கிற, அநியாயமா? அநியாயம்லாம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் நீங்கள் எல்லாம் சாகுறீங்க. நீங்கள் செத்ததை நாங்கள் எல்லாரும் வந்து இதை லெட்டர் செக்ட் மேலே போட்டுருவோம். அதுக்கப்புறம் சூப்பர் அப்படி சொல்லிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடி ஒரு பெரிய ஒரு பிளாஸ்ட். உடனே அவனுக்கு உடனே புரியல, என்னடா அதுன்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்ட் அப்படியே இங்கே இருக்கிற இவன் கூட வரையும் வந்துடுச்சு. உடனே அவன் கதறான், என்ன இது, இங்கே என்ன நடக்குது, எப்படி இவ்வளோ பெரிய பிளாஸ்ட் அப்படின்னு கதறான். பார்த்தீங்கன்னா அந்த மொத்த வில்லேஜுமே அப்படி பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகி எப்படி தகன்னு எரியுது. உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் கேட்குறான், இது எப்படி நடந்தது, இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி கன் பவுடர்லாம் வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுன்னுக்குறான். அப்போ உடனே அவன் தான் சொல்கிறான், இது கூட தெரியாமல் இருக்குமா என்ன, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் தான். அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படி சொல்கிறான். உடனே அந்த வெசல் கத்தினுங்கிறான், டே இங்கே என்ன நடக்குது, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா அடி கத்துறான். உடனே அதுலேருந்து ஒருத்தன், வெசல் அங்கே பாருங்கள் யாரோ ஒருத்தன் அங்கே இருக்கிறான் மேலே அப்படி சொல்கிறான். உடனே அவனும் யாரோ அதுன்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அங்கே மேலே கெத்தான் நின்னுங்கிறான். உடனே இதை பார்த்தோன்னே எனக்கு சரியா ஷாக்கு. இது தானே நம்மளோட யங் மிஸ்ஸை கொலை பண்ண ஒருத்தன், வைஸ் லீடரை கொலை பண்ண ஒருத்தன், தி டேர்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் அப்படியே கெத்தாக இவங்களை பார்த்து வருஷம் நின்னுங்கிறான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் இங்கே எண்ட் ஆகுது. கேர்ள்ஸ் கனாட் கைண்ட் டு பி ஒட்டாக்கு அப்படின்ற ஒரு அனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை முறையோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி போகிறேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் காப்பி ரைட் தான் வந்துகிட்டே இருக்குது. சரி போடா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எபிசோட் 5 வரையும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க.